வணக்கம். ஸ்ரீ நாளிபீடம் வழங்கும் மணி மந்திரம் ஔஷதம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு நேயர் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, வணக்கம் சார், தொழில் நஷ்டத்துல வெளிநாட்டு வேலைக்கு வந்தேன். இங்க வந்து 1 வருஷம் ஆச்சு. இப்ப 5 மாசமா சம்பளமே வரல. இங்க தங்கி வேலை செய்யலாமா இல்லையா, என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். அவங்களோட ஜாதகம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் சார். சார், இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷப லக்னம், இவர் விருச்சிக ராசி. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி சுக்கிரன் வந்து எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, இப்போ இன்னைக்கு டேட்டில் இந்த ஜாதகம் ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். சூரியன் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஸ்டாரில் இருக்காரு. அப்போ என்னன்னா, இந்த தம்பி ஜாதகத்தில் சனியும் இருக்கு, அப்போ லக்னத்திலே புதன் இருக்கு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன். 4 கிரகம் லக்னத்தில் இருக்கு. அப்போ நான் அதே மாதிரி சந்திரன் வந்து 7ல், செவ்வாய் வந்து திருவோண நட்சத்திரம். அது இல்லாமல் எந்த ஒரு ஜாதகமும் பார்த்தோன்னா 10வது வீடு தொழில் ஸ்தானம், அதுக்கு விரயஸ்தானம் 9வது வீடு. இவர் லக்னாதிபதி சனி லக்னத்தில் உட்காந்துருக்காரு. 10க்கு விரயம் வந்து 9வது. அவரும் 10 கூடிய சனி பார்த்தீங்கன்னா 9 கூடிய 9ஓடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இவர் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகுது. இதில் எப்பவுமே ரிஷப லக்னக்காரங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, லாஸ் வந்துடும், கடன் வந்துடும். அதனால அவங்க எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட வேலைக்கு போகிறது நல்லது. பிஸ்னஸ் நல்லா வராது. வேலையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு லக்னத்தில் சனி இருக்கிறனால பணத்தை சரியாக கொடுக்க மாட்டாங்க. சனி ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் 10வது வீட்டை பார்க்கும். அந்த 10வது வீட்டை பார்க்கும்போது என்னன்னா, உழைப்பு அதிகமாக இருக்கும், இன்கம் வந்து போராக இருக்கும். அது இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க எதிர்பார்த்த அளவுக்கு. நிறைய வாட்டி பணமும் வராமல் போயிடும். உழைப்பு மட்டும் வாங்கிட்டே இருக்கு. ஏன்னா சூரியன் ஒரு ஜாதகத்தில் கிடவே கூடாது. சூரியன் வந்து ஒரு சித்திரை ஸ்டார் செவ்வாயோட விரையாதிபதி கனெக்ஷன் வருது. அடுத்தவங்களால நமக்கு லைஃப் இருக்காதுன்னா 7வது வீடை பார்க்கணும். 7 கூடிய யாருன்னா செவ்வாய். அவர் வந்து 10க்கு விரயத்தில் இருக்க செவ்வாயோட ஸ்டாரில் இருக்காரு. அது இல்லாமல் அவரே லக்னத்துக்கு விரையாதிபதி. அதனால பார்த்தீங்கன்னா செவ்வாய் வேற உச்சம். டென்ஷன் தான் ஆகுது, ரெகுலராக ப்ரெஷர் ஏறுது. நிம்மதியான லைஃப் அவருக்கு இல்லை. அதுக்கு அவர் என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. முதல்ல லக்னத்தில் சனி இருக்கு, 10னா தொழில் ஸ்தானம். டோட்டலாக எல்லா காசையும் காலி பண்ணணும். அதாவது பேங்க் அக்கௌண்ட்ல கூட காசு இல்லாமல் பண்ணிடும். அதுக்கு இவர் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் வெள்ளி காப்பு ஒன்று போடணும். வெள்ளி காப்பு போட்ட பிறகு தான் இவருக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்போ கூட இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான்னா டோட்டலாக லாஸ் ஆகிடும். பண்ணவே கூடாது. இந்த வேலையும் கண்டினியூவாக ஒரு ஜாப் இவருக்கு கிடைக்காது. அடிக்கடி இடம் மாறிக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்படின்னா, அவர் எந்த கம்பெனியில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் சில பரிகாரம் பண்ண பிறகு தான் அது கூட பணம் வரும். ஏன்னா சூரியன் கெட்டு போன ஜாதகத்தில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வேலையும் கிடைக்காது. நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லா திறமை இருந்தாலும் எதிர்பார்த்த ஜாப் கிடைக்காது. அப்படியே ஜாப் கிடைச்சாலும் சம்பளம் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் கண்டினியூவாக ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது. அதுக்கு முதல்ல அவர் செய்ய வேண்டியதுன்னா, ஒரு விநாயகர் கோயிலில் போய் பிடிச்சிக்கணும். அந்த விநாயகர் கோயிலில் டெய்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து விநாயகர் அகவல் படிச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்டு 100 முறையாவது தோப்புக்கரணம் போகணும். சோலார் ப்ளக்ஸ்ன்றது வயிறு பாகம். இவருக்கு வயிறு ஸ்ட்ரென்த்தே இல்லை. அப்போ என்ன, ரெகுலராக அவர் வந்து பிள்ளையார பூஜை பண்ணிவிட்டு டெய்லி தோப்புக்கரணம் போகணும். அந்த சோலார் ப்ளக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆனால் வயிறு ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா மைண்டு ஸ்ட்ரென்த் ஆகும். மைண்டு ஸ்ட்ரென்த் ஆனால் ஹார்ட் ஸ்ட்ரென்த் ஆகும். அப்புறம் வந்து அவருக்கு சூழ்முனைன்னு நெற்றி போட்டிருக்கு. அப்போ மந்திரங்கள் படிச்சுக்கிட்டு கூடவே பண்ணிக்கிட்டே வந்தாருன்னா அவர் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில் சாதிப்பார். இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் இந்த சூரிய சக்தியை டெவலப் பண்ணலாம். இன்னைக்கு வரைக்கும் அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒன்று கூட நடக்கலை. டோட்டலாக லாஸ் ஆகிட்டே இருக்கு, கடனாக ஆகிட்டு இருக்கு. இது இவரோட ஜாதகத்தில் பரிகாரமும் இதுதான். கூட ஒரு வெள்ளி காப்பு போடணும். இல்லைன்னா 12 கிராம்ல வந்து ஒரு வெள்ளி மோதிரம் போடணும். போட்ட பிறகு நல்ல வருமானம் இருக்கும். எல்லாத்துக்கு மேலே இந்த விநாயகர் அகவல் படிக்கணும். அந்த வயிறு ஸ்ட்ரென்த்தை நாக்கின பிறகுதான் லைஃப். தொடர்ந்து 6 மாதம் செஞ்சா நல்லா ஆயிடுவார். ஓகே சார். நீங்க மோதிரம் போடணும்னு சொன்னீங்கல்ல சார், அது எந்த ஃபிங்கர்ல போடணும், அந்த மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கா? இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட்ல ரிங் ஃபிங்கர்ல போடணும். ஓகே ஓகே சார். ஐயா, ஸ்ரீ நாளி உபாசகர் ஜோதிடர் எஸ் மணி அவர்களை நீங்க நேர்ல காண விரும்பினா, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது மாதிரி சந்தேகங்கள் இருந்தா நீங்க 6362944739 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை ஜாதகங்களோட இணைச்சு நீங்களும் கேளுங்க, உங்களோட தீர்வை பெறலாம்.